இங்கே எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவ பேயை ஓட்டுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு பேய் பூசாரியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான், அப்போ தான் எல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் இதெல்லாம் கேட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பேய்கிட்ட போய் சொல்கிறா அடுத்த நாள், இந்த மாதிரி என் மேலே பேய் ஏறி இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன திருவிழா என்னமோ பூஜைலாம் பண்ண போகிறாங்க, உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்குது, ஆணிலாம் அடிச்சிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேய் சொல்லுது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ அப்போல்லாம் நினச்சி கவலைப்படுறேன், என்னெல்லாம் என்ன இதால் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. இதை விட கொடூரமாலாம் என்னை நிறைய பேர் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் உயிரோடு இருக்கும்போது என்னை என்னோடய ஹஸ்பண்டே என்னை தண்ணியில் தூக்கி போட பார்த்தான். நான் விழுந்து செத்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தான். நான் தண்ணியில் விழுற வரைக்கும் என்னை பார்த்துட்டே இருந்தான். நான் செத்ததுக்கப்புறம் தான் அவன் கத்தவே ஆரம்பித்தான். இந்த மாதிரி இவ செத்துட்டா அப்படின்னு சொல்லி, அதனால் நீ எல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பூஜைலாம் நடக்குது. பூஜை நடக்கும்போது என்னென்னமோ மந்திரம்லாம் பண்ணுறாங்க, பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுறாங்க. அவர் என்னமோ கொடூரமாக மந்திரம்லாம் சொல்கிறாரு. அப்புறம் ஆணி ஒரு பலகை எடுத்து அதில் தீயில போட்டுட்டு அவர் ஆணியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பலகை மேலேயே ஆணி அடிக்கணும்னு பார்க்குறாரு. இவளுக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த பேய் மேலேயே ஆணி அடிக்கிறாங்கன்ற மாதிரி இவளுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இவளுக்கு அது பார்த்து பயங்கர கஷ்டமாகுது. ஐயோ பேய் மேலே ஆணி அடிக்கிறாங்களேன்னு பயங்கரமாக கவலைப்படுறான். பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லாருக்கும் தெரியுது, நிஜமாவே மேலே பேய் இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயங்கி விழுந்துடுறா. இவளை கூப்பிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பேயெல்லாம் போயிடுச்சுமா, நீ பத்திரமா படுமா, ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அக்காவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவ படுத்துக்கிட்டே இருக்கான். படுத்துகிட்டே இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப கவலையாகிடுது. இவளுக்கு ஐயோ பேய்க்கு ஏதாவது ஆகிடுச்சோன்னு கவலையாகிடுது. அப்போ தான் பார்த்தா பேய் வருது. பேய் வரும்போது தான் இவ பார்த்துட்டு சந்தோஷமாகிடுது. இவளுக்கு ஐயோ பேய்க்கு ஒன்றும் ஆகலை போல இருக்குது. அவள் சொல்லுது, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இவளோட அக்காவோட பெரியம்மா பொண்ணோட அப்பா வராரு, பெரியப்பா வராரு. அவர் வேலைக்கு இங்கே தங்கியிருந்தார் போல இருக்குது. லீவுக்கு வராரு. லீவுக்கு இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த பொண்ணுக்கும் ஏதோ பட்டு பாவாடை கொண்டு வந்திருக்காரு போல இருக்குது. அதை கொடுத்துட்றாரு. பாட்டியும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், மாப்பிள்ளை ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகியோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அண்ணன் என்ன இங்கே வரவே மாட்டுறாரு, என்னை பார்க்குறதுக்கு வரவே மாட்டாரு அப்படின்றாங்க. அப்புறம் ஜானகி இப்போ பேய்கிட்ட போய் சொல்லுது, என்ன அவள் இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டுருந்தா, இப்போ அவளுக்கு கல்யாணம்ன்றாங்க அப்படின்றாங்க. இந்த லவ் பண்ணிட்டுருந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அவகிட்ட கொடு, அவளுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களாம், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஃபஸ்ட்டு சாக்லேட் கொடுக்குறா, அதை ஏற்றுக்கல. சரி நான் லெட்டர் தானே கொடுக்கணும், நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால் நிற்கிறா. எங்கள் பெரியம்மாவும் ஜானகியோட அம்மாவும் சண்டை போடுறாங்க. இல்லை நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவள் லெட்டர் கொண்டு இந்த பொண்ணு கொடுக்குறா. இந்த பொண்ணு படித்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. காட்டில் தனியாக மீட் பண்ணுறாங்க.